ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கோதுமை மாவு பிஸ்கெட் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ பிஸ்கெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ 2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். எந்த கப்பில் 2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கீங்களோ அதே கப்பில் 1/2 கப் ரவை எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஏலக்காய், 4-5 ஸ்பூன் சமையல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 கப் ஜீனி எடுத்துக்கோங்க. 2 கப் கோதுமை மாவுனா 1 கப் ஜீனி எடுத்துக்கோங்க. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கெட் செய்கிறதுக்கு தேவையான பொருள் இது மட்டும்தான். முதல்ல இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் ஏலக்காயும் போட்டு அரைச்சி எடுத்து வந்துப்போம். ரொம்ப நல்லா மாவு மாதிரி அரைய வேணாம். அந்த 2 ஏலக்காய் அரைஞ்சிட்டா போதும். நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துப்போம். பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்துப்போம். கோதுமை மாவு சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த ரவை ஏலக்காய் பவுடரை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீனியும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலையும் சேர்த்துப்போம். 4-5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஆயில் பிடிக்கலைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து லைட்டாக தெளித்து விட்ட மாதிரி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், லைட்டாக இருந்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்ச்சி எடுத்துப்போம். இப்போ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி இது மாதிரி கையிலே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மெலிசாலாம் ப்ரெஸ் பண்ண வேணாம். இது மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கட்டும். மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மெலிசாக இருந்துச்சுன்னா உடஞ்சிட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் மொத்தமாக இருக்கட்டும். இது மாதிரி தட்டிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். பக்கத்தில் இருக்கிறத எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நம்ம டிசைன் கொடுக்கறதுக்கு அழகாக இருக்கும். டிசைன் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு கத்தி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரவுண்டாக அழகாக வந்திருக்கு. இப்போ கத்தியை வச்சு டிசைன் பண்ணிப்போம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம், ஒரு பாதி அளவு கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி டிசைன் போட்டு கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டிலே இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கோதுமை மாவில் மட்டும்தான் நம்ம செஞ்சுருக்கோம், அதனால் ரொம்ப ஹெல்தி தான். நீங்கள் இது மாதிரி போட்டு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க கேட்கும்போது எடுத்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை உருகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா வரும். இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரியே போட்டு எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு பிசைஞ்சிட்டு உடனே இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா சர்க்கரை உருக ஆரம்பிச்சிடும். அப்படியே போட்டு எடுத்தால் தான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது அந்த சர்க்கரை அப்படியே வெளியில் தெரியும். அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பொரித்து எடுத்துப்போம். இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் காய்ஞ்சதுக்கு அப்புறம் ஆயில் விட்டுப்போம். எண்ணெய் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். கொஞ்சம் பாதி வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாதி வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாதி வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டுப்போம். இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம். இப்போ எல்லாத்தையுமே அதே மாதிரியே போட்டு பொரித்து எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹைலியும் வைக்க வேணாம், ரொம்ப சிம்லேயும் இருக்க வேணாம். மீடியமான தீயில் வச்சு எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. சூப்பரான கோதுமை மாவு பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.